இந்த உலகத்துல ரொம்ப லோன்லியா இருக்கிறது விமன் இன் அ ரிலேஷன்ஷிப். கான்ட்ரடிக்ஷனா இருக்குல்ல? நீ பிசிக்கலி கூட இருந்தாலும் எமோஷனலி டிஸ்டன்ஸா இருக்கிறப்போ உன்னோட ப்ரெசன்ஸை அவளால் ஃபீல் பண்ண முடியாது. அவளுக்கான அட்டென்ஷனை கொடுக்கறது, நிஜமாவே அவள் சொல்கிறத லிசன் பண்ணுறது, அவளோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் தான் நிஜமாவே அவளுக்கு வேணும். ஏன்னா ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்ணான்னா அவளோட மொத்த லவ்வையும் எடுத்து கொடுத்துருவா. அவளோட அந்த காதல் உன்கிட்ட பத்திரமா இருக்கும்னு நினச்சி உனக்காக எல்லாத்தையும் செய்வா. ஆனால் எப்போ அவளோட எஃபர்ட்ஸுக்கு உன்கிட்ட இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரலையோ, நீ அவளை ஒரு பொருட்டா கூட மதிக்கலன்னு தான் அவளுக்கு தோணும். ஏன்னா ஷீ கிரேவ்ஸ் டீப் இமோஷனல் கனெக்ஷன். இதே மாதிரி அவளோட இமோஷனல் நீட்ஸை நீ கண்டுக்காம ஈஸியாக கடந்து போயிட்டே இருந்தேன்னா உன் கூட இருக்கும்போதே ஷீ வில் ஃபீல் இன்விசிபிள். ஒரு பொண்ணு அவளோட ஓன் ரிலேஷன்ஷிப்லேயே இன்விசிபிளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவளை சுற்றி செவரு கட்டி வச்சிருவா. ஏன்னா திரும்பவும் ஒரு ஹர்ட்டை அவளால் தாங்கிக்க முடியாது. நீ கண்டுக்காம விடுற அவளோட எமோஷன்ஸும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அந்த செவரை பெருசாக்கிக்கிட்டே போகும். அவளோட ஹார்ட் உன்கிட்ட சேஃபாக இருக்குன்ற ரீஅஷூரன்ஸ் அவளுக்கு எப்போவுமே தேவைப்படும். நீ அவளோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணனா, ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாமல் இமோஷனல் அவைலபிலிட்டியும் கொடுத்தனா லைஃப் லாங் ஒரு அழகான மீனிங்ஃபுல்லான ஒரு காதலை அவனுக்கு கொடுப்பான்.